நீங்க தினமும் பேசுறீங்க, லொகேஷன் ஷேர் பண்றீங்க, வீக்கெண்ட்ல நெட்ஃபிளிக்ஸ் பார்த்துட்டு தூங்குறீங்க, அவரோட ஃபேவரட் ஃபுட் கூட உங்களுக்கு தெரியும். ஆனா ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேட்டா மட்டும் ஆன்சர் கிடைக்காது. நம்ம ரிலேஷன்ஷிப் என்ன? அதுக்கு பதில் நம்ம இப்போ ஹாப்பியா இருக்கோம்ல, அதுக்கு எதுக்கு லேபிள் பண்ணிட்டு? இதுதான் மாடர்ன் ஜெனரேஷனோட பிக்கஸ்ட் எமோஷனல் கன்ஃபியூஷன். இது லவ் இல்ல, ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல, இது என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்டா they call it as situationship. இது ரிலேஷன்ஷிப் மாதிரி ஃபீல் ஆகும், பட் ரிலேஷன்ஷிப்போட செக்யூரிட்டி இதில் இருக்காது. சரி, சிச்சுவேஷன்ஷிப்னா என்ன? நீங்கள் எமோஷ்னலாக ஒருத்தங்க கூட க்ளோஸாக இருப்பீங்க, அவங்களும் உங்களை ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணுவாங்க, பட் உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ள எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இருக்காது. அதாவது நீங்கள் ஒரு ஹோட்டல் ரூமில் போய் கெஸ்ட்டாக ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா பாத்ரூமில் டூத் ப்ரஷ் இருக்கும், வைஃபை பாஸ்வேர்ட் தெரியும், அங்க இருக்க கிச்சன் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், பட் அந்த ரூமுக்கு நீங்க ஓனர் இல்ல. எப்ப வேணாலும் ஐ திங்க் வி ஷுட் ஸ்டாப் திஸ் அப்படின்ற டேக்லைன் வர சான்ஸ் இருக்கு. இப்ப இருக்க நிறைய பசங்க சிச்சுவேஷன்ஷிப்குள்ள போறதுக்கான பெரிய ரீசன் என்னன்னா, இதுல ரிலேஷன்ஷிப்போட பெனிஃபிட்ஸ் எல்லாமே கிடைக்கும், ஆனா அந்த ரிலேஷன்ஷிப்போட ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவுமே இருக்காது. விச் மீன்ஸ் உண்மையான ரிலேஷன்ஷிப்ல அக்கௌண்டபிலிட்டி இருக்கும், ஃபியூச்சர் டிஸ்கஷன்ஸ் இருக்கும், ஃபேமிலி பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அங்கே ரெண்டு சைடில் இருந்து எஃபோர்ட்ஸ் இருக்கும் ரிலேஷன்ஷிப்பை ஸ்டேபிளாக மெயின்டைன் பண்ண. அதே மாதிரி சிச்சுவேஷன்ஷிப்பில் லேட் நைட் கால்ஸ் இருக்கும், கப்புள் ரீல்ஸ் இருக்கும், எமோஷனல் ஸ்டெபிலிட்டி இருக்கும், ஆனால் கமிட்மெண்ட்ன்ற ஒரு பார்ட்டே இங்கே ரோல் ப்ளே பண்ணாது. இது எப்படின்னா, ஸ்பாட்டிஃபையை நம்ம பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணால் அதை சப்ஸ்கிரைப் பண்ணணும். வேறஸ் ஒரு மாட் ஆப்பாக வந்து டவுன்லோட் பண்ணிட்டோம்னா ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். சிச்சுவேஷன்ஷிப்பும் ஃப்ரீ ட்ரையல் வெர்ஷன் மாதிரி தான். ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க, பட் சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும் பண்ண மாட்டாங்க. ஸோ சிச்சுவேஷன்ஷிப்போட பிக்கஸ்ட் டேஞ்சர் என்னன்னா, யூ வெயிட் ஃபார் அ ப்ரொமோஷன் தட் மே நெவர் கம். அவ்வளோ நான் இவ்வளோ கேர் பண்ணுறேன்ல, சம்டே இந்த சிச்சுவேஷன்ஷிப் வந்து சீரியஸாக போகும் அப்படின்னு நம்ம நினைப்போம், பட் ரியாலிட்டியில் அவங்களுக்கு தேவையானது எல்லாமே நம்மளோட அட்டென்ஷன், நம்மளோட டைம் அண்ட் நம்மளோட எமோஷனல் சப்போர்ட். இது எல்லாமே கேட்காமே கிடைக்கிறப்ப எப்படி நமக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும்னு தோணும்? ஸோ அதுலேயே ஆல்ரெடி நிறைய டைம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டதுனால அதுலேருந்து வெளியே வர முடியாமல் ஒரு ட்ராப்குள்ளே மாட்டிக்கிறீங்க. இதைத்தான் சைக்காலஜியில் சங்க் காஸ்ட் ஃபேலசி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்க பல பேர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுக்கான ரீசன் என்ன தெரியுமா? லோன்லினஸ். எல்லாருக்கும் தெரியும், எதுவுமே இல்லாததுக்கு அட்லீஸ்ட் இதுவாது இருக்குன்னே தான் நிறைய பேர் சிச்சுவேஷன்ஷிப்குள்ளே குதிக்கிறாங்க. அந்த மாதிரி குதிக்கிறதுல நிறைய பேர் ஆங்ஷியஸாக ஆப்போசிட் பர்சன் கூட ரொம்ப ஓவராக அட்டாச் ஆகிடுறாங்க. ஸோ ஒரு கிளாரிட்டி இல்லாமல், இன்கேஸ் கிளாரிட்டி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்கன்ற பயத்திலேயே ஒரு ஹாஃப் மைண்டடாகவே நாம் ரிலேஷன்ஷிப்பில் இல்லைன்னு தெரிஞ்சும் நம்ம ஆக்சுவலாக ஒரு வெயிட்டிங் ரூமில் வெயிட் பண்ணிட்டு இருக்கோன்றத புரிஞ்சும் ஒரு அன்சர்டைன் ஹோப்புக்கு தன்னைத்தானே புஷ் பண்ணிட்டு லாஸ்ட்டில் சஃபர் ஆக ஸ்டார்ட் ஆகிறாங்க. ஸோ நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் காம்ப்ளிகேட்டடாக இருக்கலாம், பட் ஒருபோதும் அது ஒரு கன்ஃபியூசிங்காகவே இருக்காது. நமக்கே தெரியும்ல, ஒருத்தர் நம்மளை உண்மையாக லவ் பண்ணாங்கன்னா நம்மளை யார்கிட்ட இருந்தும் ஹைட் பண்ண மாட்டாங்க, நம்மளை ஒரு ஆப்ஷனாக வச்சுக்க மாட்டாங்க, லெட்ஸ் see where this goesன்னு டைமை கடத்த மாட்டாங்க. they will be crystal clear, this is what it going to happen, because real love gives the clarity, not the confusion. இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு பர்ஃப்யூம் ரோக்குள்ளே போகிறப்ப அங்கே இருக்க எல்லா பர்ஃப்யூமும் ட்ரை பண்ணிவிட்டு நமக்கு எது சூட் ஆகுமோ, நமக்கு எது ரொம்ப அப்பீலிங்காக இருக்குமோ அந்த பர்ஃப்யூமை தான் செலக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி நம்ம சிச்சுவேஷன்ஷிப்பில் யாரோட மேபியாவோ பேக்கப் ஆப்ஷனாவோ இல்லை ஒரு டெம்பரரி பாஸாவோ இருக்கிறத விட, ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் பார்த்த பிக்கஸ்ட் மிக்ஸ்டு சிக்னல் ஏதாவது இருக்கா? அது கடைசியில் சேராதுன்னு தெரியும், பட் இருந்தாலும் நீங்கள் அதை ட்ரை பண்ணியிருக்கீங்களா? If that is so, put it in comment.